அனைவருக்கும் வணக்கம். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக மக்கள் விரோத அரசில் விளம்பர வெளிச்சம் போடுகிற திட்டங்களை அறிவிப்போடு நிறுத்திவிட்டு அது செயல் வடிவம் ஆவது எப்போது என்று கேட்கிற போது அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல, மத்திய அரசு தான் பொறுப்பு என்று சாக்கு போக்கு சொல்வதை தொடர்ந்து அவர்கள் ஒரு மரபாக கடைபிடித்து வருவது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவிலே கேள்விக்குறியாகியிருப்பதை நாம் பார்க்கிறோம். மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்தில் பலமுறை சுட்டிக்காட்டியும் கூட அது குறித்து அவர்கள் முழு அக்கறை செலுத்தியதாக தெரியவில்லை. இன்றைக்கு டங்ஷன் பிரச்சனை மதுரையிலே எப்படி வந்தது என்று ரதி மூலம் ரிஷி மூலம் தேடிக்கொண்டிருக்கிற நேரத்திலே மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்கள் மிக தெளிவாக மத்திய அரசு முயற்சி எடுக்கிற போது 10 மாத கால இடைவெளியிலே இந்த அரசு என்ன செய்து கொண்டிருந்தது என்கிற ரகசியத்தை வெளியிட தயாரா என்ற கேள்விக்கு இதுவரை சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் முதல்வர்களுடைய பதில் வெளிவரவில்லை. அதைத் தொடர்ந்து நாம் உரிமை பறிக்கப்படுகிற போதெல்லாம் அதற்கு மத்திய அரசின் மீதோ அல்லது இவருடைய இயலாமையை, இவருடைய கவனக்குறைவை, இவருடைய மக்கள் மீது அக்கறையின்மையை மத்திய அரசின் மீது பழி போட்டு அவர்கள் தப்பித்துக் கொள்கிற போது அவர்கள் உரிய விளக்கம் கொடுக்கிறார்கள். அதுபோன்றுதான் இன்றைக்கு ரயில்வே திட்டங்கள், இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு என்பது கிடைக்காத பட்சத்தில், அனுமதி கிடைக்காத பட்சத்தில், மாநில திமுக அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாத பட்சத்தில் அந்த திட்டங்கள் எல்லாம் கிடப்பிலை போட்டு கிடக்கும். இப்போது மதுரை அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடி வரை செல்லுகிற அந்த ரயில்வே திட்டம் கைவிடப்பட்டதாக மத்திய அமைச்சர் அறிவித்தார். உடனே மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்கள் தென் தமிழகத்தில் இருக்கிற தலைமை கலைஞர், மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பங்கேற்று அதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டார்கள். உடனடியாக அந்தர்பல்டி அடிக்கின்றது மத்திய அரசு. நாங்கள் இந்த திட்டத்தை சொல்லவில்லை, நாங்கள் தனுஷ்கோடி திட்டத்திலே தான் மாநில அரசு கடிதம் எழுதியிருக்கிறது. ஆக தனுஷ்கோடி திட்டத்தை குறித்து தான் நாங்கள் கைவிடப்படுவதாக அறிவித்தோம் என்று சொல்லுகிறார். ஆக எது எப்படி என்றாலும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை கிடப்பிலை போடுவதற்கு திமுக அரசு கடிதம் எழுதியிருக்கிறது என்கிற உண்மை வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது. அது தனுஷ்கோடி திட்டம் என்றாலும் சரி, தூத்துக்குடி திட்டம் என்றாலும் சரி, அது தமிழ்நாட்டு மக்களுக்கான திட்டம், வளர்ச்சிக்கான திட்டம். அப்படியானால் அந்த திட்டத்துக்கு நில எடுப்புக்கு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு அவர்கள் அனுமதி இல்லை என்று கைவிடும்படி மத்திய அரசை கேட்டதாக மத்திய அமைச்சர் சொல்லுகிறார் என்று தென்னக ரயில்வே வெளியிட்டிருக்கிறார். ஆக தூத்துக்குடி திட்டத்தை போலதானே தனுஷ்கோடி திட்டமும் நமக்கு மிக முக்கியமானது. அந்த திட்டம் வரப்பிரசாதமான திட்டம். அது மாண்புமிகு புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே பாரத பிரதமர் அவர்கள் அடிக்கல் நாட்டிய திட்டத்திற்கு இன்றைக்கு திட்டத்தை கைவிடப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே அந்த திட்டங்களை செயல்படுத்துவதில்லை. இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதியும் ரயில்வே துறைக்கு, நம்முடைய தென் தமிழகத்திற்கு, சதன் ரயில்வேக்கு, தமிழ்நாட்டிற்கு நிதி என்பது மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது, குறைக்கப்பட்டிருக்கிறது. முற்றிலுமாக முழு அளவிலே அந்த நிதி ஒதுக்கினால்தான் அந்த திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வரும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. அது ஏன் இந்த முரண்பாடு? திட்டங்களை அறிவிக்கிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள், நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள், திரும்ப நிதி குறைக்கப்படுகிறது, அதில் வேறுபாடு வருகிறது. நில ஆட்சியத்திற்கு நிதி இல்லை என்கிறார்கள், அனுமதி இல்லை என்கிறார்கள், திரும்ப நிதி ஒப்படைக்கப்படுகிறது, திரும்ப நிதி இல்லை என்கிறார்கள். இப்படி நீயா நானா என்ற போட்டி முக்கியமா, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி முக்கியமா என்பதை மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்திருந்தால் இந்த நீயா நானா என்கிற போட்டி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தள்ளி வைத்துவிட்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சியை நமக்கு முதல்வர் இந்த அடிப்படையில் தான் மெட்ரோ ரயில் ஆய்வு என்ற அடிப்படையில் அதுக்கு ஏற்கனவே செய்யப்பட்ட ஆய்வுக்கு ஒப்புதல் இல்லை என்று கைவிடப்பட்டது. திரும்பவும் இப்போது தேர்தல் காலம் என்பதனாலே மறுபடியும் அந்த திட்டம் செயல்படுத்த போடுகிறோம் என்று ஆய்வுகளை மேற்கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை முறை ஆய்வுகளை மேற்கொள்வது? இதை அர்ஜுன் அவர்களும் சித்திக் அவர்களும் பலமுறை ஆய்வு மேற்கொண்டு விட்டார்கள். எத்தனை முறை ஆய்வு செய்தாலும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விவரங்கள் ஏற்கனவே அவர்கள் பெற்ற அனுபவத்தில் உள்ள விவரங்கள் தான்.
அது மத்திய அரசு இதுக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டதா? ஏற்கனவே சென்னையிலே நடைபெறுகிற 2ஆம் கட்ட மெட்ரோ பணிக்க ஒப்புதலும் கிடைக்கவில்லை, நிதியும் கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். பிறகு ஒப்புதல் கிடைத்தது, ஆனால் நிதி கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். அந்த திட்டம் இன்றைக்கு மாநில அரசே அந்த நிதியை ஒதுக்கிறது என்று சொன்னார்கள். ஆகவே ஒப்புதல் கிடைத்து நிதி கிடைக்கவில்லை, நிதி கிடைக்காமல் அந்த திட்டத்தை மாநில அரசு செய்கிறது என்று மாண்பு நிதி அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசுக்கு கூட ஒப்புதல் கொடுத்ததற்கு நன்றி என்று சொல்கிறார்கள். ஒருவேளை இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு, மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு, மதுரை திருமங்கலம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை, ஒப்புதல் வழங்கவில்லை என்று சொன்னால் மாநில அரசு நிதிகளை முழுமையாக செலவழித்து அறிவித்த திட்டங்களை, ஏனெல்லாம் இது அறிவித்தது நம்முடைய மாநில அரசு. ஆகவே சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை செயல்படுத்துவதற்கு இந்த அரசு முன் வருமா? இல்லை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ரயில்வே அகல ரயில் பாதை திட்டங்களே இன்றைக்கு கைவிடும்படி எழுதுகிற திமுக அரசு, மத்திய அரசு அறிவித்து அடிக்கல், பாரத பிரதமர் அடிக்கல் நாட்டியதே கைவிட வேண்டும் என்று, தனுஷ்கோடி ரயில் பாதத்தை கைவிட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் என்று மத்திய அமைச்சர் செய்தி வெளியிடுகிறார். அப்படியானால் அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டத்தை கைவிடும்படி கடிதம் எழுதுகிற திமுக அரசு இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி பெற்றதா, நிதி பெற முடிகிறதா என்பதையெல்லாம் மக்களுக்கு உண்மையை வெளியே சொல்வதற்கு வெறும் விளம்பரத்திற்காக அறிக்கை விடாமல், வெறும் திட்டங்களை அறிக்கையோடு அல்லாமல் அதை முழுமையாக செயல்படுத்துவதற்கு இந்த அரசு முன்வருமா? மத்திய அரசிலே ஒப்புதல் பெறப்பட்டதா, நிதி பெறப்பட்டதா, எப்போது இந்த திட்டம் துவங்கும் என்பதை இந்த அரசு மக்களுக்கு, மதுரை மாவட்ட மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு வளர்ச்சிக்காக என்பதை சொல்ல வேண்டும். ஏன்னா ஏற்கனவே டைட்டில் பார்க் சொல்லப்பட்டது. அந்த டைட்டில் பார்க் என்பது என்ன நிலைமையில் இருக்கிறது, ஆய்வு என்கிறார்கள், இடம் கண்டறியப்பட்டது என்கிறார்கள். ஆனால் அதனுடைய நிலைமை என்ன? ஆட்சி 4 ஆண்டுகள் கடந்து விட்டது, இன்னும் ஓராண்டுகள் இருக்கிறது. இந்த ஓராண்டுகளிலே இந்த மக்களுக்கு என்னவெல்லாம் செய்ய போகிறோம் என்று அவர்கள் வானத்தை வில்லா வளைக்கப் போகிறோம், மணலை கயிறாக திரிக்க போகிறோம், நட்சத்திரங்களை பூக்களாக தொடுக்க போகிறோம் என்றெல்லாம் அவர்கள் வாய்ஜாலங்கள் காட்டுகிறார்கள் தவிர அது மக்களுக்கு பயனுள்ளதாக கொண்டு சேர்க்கப்பட்டதா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இருக்கிறதே தவிர. ஆகவே மதுரை திருமங்கலம் மெட்ரோ ரயில் ஏற்கனவே அடிக்கல் நாட்டப்பட்டு கைவிடப்பட்ட அகல ரயில் பாதை போன்று இதுவும் நிலுவையில் இருக்குமா அல்லது செயல்படுத்த முன்வருமா இந்த அரசு? இது மக்களுக்கு பயனுள்ள திட்டமா அல்லது மக்களை ஏமாற்றுகிற திட்டமா என்பதை பதில் கூற முன்வருவாரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.